வணக்கம். நட்புடன் உங்களோட மனலட்சுமி. ஹலோ. வணக்கம், சொல்லுங்க. இது நான் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு தான் இருக்கேன். நிறைய நேரத்தில் எனக்கு வந்து தலைவலி வந்து அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ ஒன்று கேட்கணும் உங்ககிட்ட, கேட்கலாமா? சொல்லுங்க. ஓகே, நான் ஆக்சுவலாக ஆன்லைன் டீச்சிங்கில் வந்து இருக்கேன். ஓகேவா? ஓகே. ஓகே, இப்போ வந்து நம்ம என்னதான் நல்லா வந்து கிளாஸ் எடுத்தாலும் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மள வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மள தேவையில்லாமல் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு மாதிரி ட்ராமாலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? புரியல சார், நீங்க சொல்றது எனக்கு. இப்போ நம்ம யார் கம்ப்ளைண்ட் பண்றது? ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லாத்தையும் நல்லது கற்றுக்குறாங்க. நம்ம கிட்ட ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் கூட கேட்டு வாங்கிக்கிறாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டதுக்கு அப்புறம் இப்போ அந்த கவுன்சிலர்னு இருப்பாங்க இல்லையா, அந்த கவுன்சிலர் கிட்ட போயிட்டு தேவையில்லாமல் வந்து ஹீ இஸ் நாட் அ குட் ட்ரைனர் இந்த மாதிரி எல்லாம் வந்து ட்ராமா பண்ணி நம்ம பேரை ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான இஷ்யூஸ் எனக்கு வாழ்நாள் முழுக்க எங்கே போனாலும் வருது. இந்த ஸ்டூபிட்ஸ் வந்து எப்போ திருந்த போகிறாங்கன்னு தெரியல. ஐ எம் நாட் ஹேவிங் எனி மென்டல் இல்னஸ். They might be having some mental illness. That's why they are just like அதாவது அவங்கள வந்து அவங்க வெளியில காமிச்சிக்க முடியாம அடுத்தவங்க மேல வந்து பழிய சொல்லி அவங்களோட இயலாமையை வந்து அவங்க பண்றாங்க போல. இப்ப இதுல நான் பண்ண தப்பு என்ன இருக்கு? இப்ப இந்த மாதிரி நான் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். யார் யாரோ செய்யற தப்புக்கு வந்து நான் மன உளைச்சல்ல வாழணுமா? இப்ப நான் நல்லா நடத்தல, என் மேல நிஜமாவே தப்பு இருக்குதுன்னா பரவாயில்ல. என் மேல எந்த தப்பும் இல்லாம என்ன பத்தி என்கிட்ட நல்லா பேசிட்டு எனக்கு பேக் ஃபைட்டிங் பண்றாங்க. திஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஹவு வி கேன் அவாய்ட் பேக் ஃபைட்டிங் பீப்புள் அண்ட் டிராமட்டிக் பீப்புள். ஸோ தே ஆர் லைக் கம்ப்ளீட்லி அனாயிங் நான்சென்ஸ் ஸ்டூபிட் பீப்புள், ரைட்? ஹவு வி கேன் கண்ட்ரோல் சச் idiotic பீப்புள் இன் அவர் லைஃப்? தட்ஸ் வாட் மை கொஸ்டின். நீங்க என்ன கிளாஸ் எடுக்கிறீங்க தெரிஞ்சுக்கணுமா? நான் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல போயிட்டு ஒரு குவான்டிட்டி சர்வேரா ஒர்க் பண்ணேன். ஜஸ்ட் 21 months தான். அந்த 21 மாசத்துல என்னை போட்டு பாடாப்படுத்தினானுங்க. என்னை சுத்தி இருந்த எல்லாருமே எங்க டீம்ல, அந்த QS டீம்ல எல்லாருமே ஆஃப்டர் ஆல் டிப்ளமோ ஹோல்டர்ஸ். தே ஆர் நாட் ஈவன் குட் அட் எஜுகேஷன். தே டோன்ட் நோ அட்லீஸ்ட் ABCD இன் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான ஜனங்களெல்லாம் ரெக்ரூட் பண்ணி வருஷக்கணக்கில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் 48, 65, 95, 1,75,000 ரூபாய் சம்பளம். ஐ எம் டெல்லிங் தி சினாரியோ தட் டூ ஹியர் இன் அடையார், சென்னை itself, that too from 2013. that story I am telling. So people are just enjoying the stupid days and they are just earning lots of money. In spite of having me that much knowledge, I am not even getting any respect from anyone. எனக்கு எந்த ஒரு ஒர்க் பிளேஸ்ல கூட எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கல. யாரும் என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு தேவையில்லாம பாலிடிக்ஸ் பண்ணி ப்ராப்ளம் தான் கிரியேட் பண்ணாங்க. அப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணி பண்ணி நான் என்னத்துக்கு ஆவேன்? கடைசியில வந்து நொந்து போயிருக்கேன் நான். எனக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் மென்டலி இல் பீப்புளால எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐ எம் மென்டலி ஸ்ட்ராங். தட்ஸ் வை ஐ கேன் ஏபிள் டு ஹேண்டில் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டூபிட் பீப்புள் ஆல் ஓவர் மை லைஃப். This kind of stupid and idiotic people, how I can avoid? Do you think I am having any mental illness? No, right? தினமும் தேவையில்லாம எனக்கு தலைவலி வரப்பெல்லாம் இப்படி உங்க கூட ஃபோன் பண்ணி உங்ககிட்ட வந்து நான் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தேவையாங்க? என் மேல ஏதாவது தப்பு இருக்குதா? யார் மேல தப்பு இருக்கு? இந்த உலகம் எங்க போய்கிட்டு இருக்கு? நல்ல உங்களுக்கு மரியாதை இல்லாத உலகத்தை அந்த மாதிரி ஒரு உலகம் ஏங்க இருக்கணும்? கடவுள் ஏங்க இந்த மாதிரிலாம் படைக்கிறாங்க? ஒருத்தவங்களோட நிம்மதியை கெடுத்துட்டு அடுத்தவங்களோட தூக்கத்தை கெடுத்துட்டு அவங்க எல்லாம் ஏன் இருக்காங்க? சொல்லுங்களேன். புரிஞ்சது நான் என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? ஹலோ. புரியுது சார். இதுதாங்க பிரச்சனை. ஸோ வென் ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம் வித் மீ, இஃப் ஐ எம் லைக் கம்ப்ளீட்லி ராங், ஐ கேன் அக்செப்ட் இட். நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, அந்த தப்பை வந்து ஒருத்தன் வெளியில சொல்றான்ப்பான்னு அப்படி பரவாயில்ல. நான் எதுவுமே பண்ணாம நான் எங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் ஈவன் மை ஸ்டூபிட் நெய்பர்ஸ் தே பிஹேவ் லைக் தட். எவ்வளவு ஹராஸ்மெண்ட்டுங்க! என்னென்ன பண்றாங்க தெரியுமா? எல்லா தப்பையும் அவங்க பண்ணிட்டு என் மேல பழி போட்டுட்டு ஜஸ்ட் லைக் தட் போயிடுறாங்க. இவங்களுக்குலாம் எப்படி தூக்கம் வருது? How sadistic people, sadistic personality disorder nowadays 99.99% people they are having. This is a kind of disorder, sadistic personality disorder. That kind of sadist should not live anymore. என்ன பண்ணலாம்? அந்த மாதிரி புழுங்கள் எல்லாம் வந்து கடவுள் கொல்லாம வச்சிருக்காரு. இன்னும் எங்க பக்கத்து அக்கத்துக்காரங்களும் சரியில்லை. ஈவன் வித்தின் த ஃபேமிலி ஐ எம் ஹேவிங் தட் கைண்ட் ஆஃப் bacteria, like nonsense people.
that kind of nonsense students also I'm getting most of the times. That kind of nonsense colleagues also I'm getting most of the time. How to like control this kind of evil people in our life? That is my question. சார் நீங்க அவங்கள இக்னோர் பண்ணிட்டு தான் சார் போகணும், சரிங்களா? எப்படிங்க ஏன்னா இக்னோர் பண்ண முடியும்? நீங்க சொல்ற இந்த மாதிரி சினாரியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்ல, எவ்ரிடேல ஒவ்வொரு பர்சன் ஒவ்வொரு விதமா எல்லா லைஃப்லயும் இந்த மாதிரி இருக்கதான் செய்வாங்க. ஆனா எனக்கு வாழ்நாள் முழுக்க நிறைய பேர் வராங்க, வாழ்நாள் முழுக்க என் வாழ்க்கை கெடுக்கிறதுக்கே வராங்க. என்னால புரிஞ்சுக்க முடியுது, சரிங்களா? நம்ம அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், இல்லைன்னா அவங்க சொல்றதை கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது இன்னுமே நம்மள வந்து அஃபெக்ட் பண்ணதான் செய்யும், சரிங்களா? ஜஸ்ட் அவங்களை இக்னோர் பண்ணிப்போம். உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன பண்றீங்க, ஓகேங்களா? உங்களுக்கு என்ன கரெக்ட்ன்றது தெரியும், சரிங்களா? அவங்க சொல்றதுக்கு நீங்க வந்து வேல்யூ கொடுக்காம இருங்க, அப்பதான் அந்த விஷயத்த உங்களுக்கு ஈஸியா ஹேண்டில் பண்ண. இல்லைங்க, சோ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்ப வந்து நான் ஒரு சாஃப்ட்வேர் நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சாஃப்ட்வேருக்கு they might be getting 50,000 rupee equivalent Indian rupee, but what I was getting like from 8,000 to 10,000 only. Okay. அப்ப அந்த காசுக்கு நம்ம வந்து அந்த காசை விட நம்ம நல்லாவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், சரியா? Even after that I was getting this kind of idiotic backbiting complaints. How I can tolerate that nonsense? எனக்கு அதுல இருந்து ஒரு 10,000 ரூபாய் வரலனாலும் என்னால பொழைச்சிக்க முடியும். I am having some money, my savings. In that I am getting interest payout. If I am not doing freelance also, I can able to sustain my life. Those stupid people, they don't know that or what. How they can behave like that? நான் அம்மாக்காக நான் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக நான் ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். But before that also they made such politics. So I am tolerating all such nonsense all over my life. How strong I am. Still I am just getting some sleep and I am just waking up and then with stupid idiotic people thoughts. ஒவ்வொரு நாளும் தூங்குறப்ப கூட இந்த ஜனங்க எனக்கு ஞாபகத்து வருவாங்க. ஒவ்வொரு நாள் எழுந்துக்கிறப்ப இந்த ஜனங்க பேசுறது யோசிக்கிறதுலாம் என் மனசை அஃபெக்ட் பண்ணுது. பட் ஸ்டில் ஈவன் ஆஃப்டர் தட் ஐ எம் நாட் சாக்கடையா தேங்காம வார மாதிரி தான் அவங்க ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆனாலுமே அட் த எண்ட் ஆஃப் த டே லைக் ஐ எம் நாட் கெட்டிங் எனி ரெஸ்பெக்ட் ஃப்ரம் எனிவன்னா எவ்வளவு கோவமா இருக்கு. கண்டிப்பா என்ன பண்றதுன்னு புரியல சார் எனக்கு. இந்த மாதிரி சிக்கல்ல நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப அவங்க வலுக்கட்டாயமா கால் பண்ணி மெசேஜ் பண்ணி we will give some students to you like can you do freelancing அப்படிலாம் கேட்டு நான் வேணாம் சொன்னாலும் வந்து என்கிட்ட வந்து வம்புக்குனே வந்து என்ன ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு நடத்த சொன்னாங்க. இந்த 2 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட hundreds of students I completed. Okay, I am not even getting any such complaints before. Now only இந்த மாசத்துல 2 கம்ப்ளைண்ட் வேணுட்டுமே ஸ்டாட்டிஸ்டிக்கா பிஹேவ் பண்ணிருக்காங்க. அப்ப நான் பேஷனேட்டா நான் வந்து டீச்சிங்ல இருக்கேன். நான் கிளாஸ் டாப்பர். when I was in civil engineering I was holding class topper for 3 to 4 semesters. They used to say hurry with no arrear. So which means like என் கிளாஸ்ல எல்லா ஆம்பளை பசங்களும் வந்து அரியர் வச்சுட்டானுங்க. நான் ஒருத்த மட்டும் தான் அரியர் இல்லாம அதுவும் கிளாஸ் டாப்பரா 3 to 4 semesters இருந்தேன். அவ்வளவு மரியாதையா இருந்தப்ப so I can able to sustain in a very good platform. Infrastructure development, dams, பெரிய பெரிய பிரிட்ஜஸ் இந்த மாதிரிலாம் கட்டணும்னு ஆசைப்பட்டவன். இந்த கரிகாலன் கட்டின கல்லணை அந்த மாதிரிலாம் காலகாலத்துக்கு இருக்குது. நம்ம இறந்து போனா கூட நம்ம கட்டின பில்டிங் எல்லாம் இருக்கும், நம்மளை பத்தி பேசுவாங்க, அப்படியெல்லாம் ஆசைப்பட்டு சிவில் இன்ஜினியரிங் படிச்சவன். அதுக்கப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல அவங்க பண்ற பிளாக் மணி, அவங்க பண்ற அந்த இல்லீகல் டிரான்சாக்ஷன், அவங்க பாலிடிக்ஸ், அவங்க பேச்சு, அவங்க நடத்த, அவங்க சிரிப்பு, மேனேஜர் கூட போய் உட்காந்துக்கிட்டு கதை அளக்குற விதம், நல்லவனை பார்த்தா ஆகாம அவனை வந்து எப்படியாவது ஓரம் கட்டி அவனை வந்து வெளியில தள்ளணும்னு நினைக்கிற அந்த சிந்தனை, இந்த சிந்தனை எல்லாம் தான் என்ன ரிசைன் பண்ண வச்சது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல நான் அந்த கியூஎஸ் டிபார்ட்மெண்ட்ல நான் ரிசைன் பண்ணிட்டு வெளியில வந்தேனோ இல்லையோ நான் டீச்சிங்ல நுழைஞ்சேன். ஸோ பேஷனேட்லி ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் மை டீச்சிங் கரியர். ஹவு சம் ஒன் கேன் ஸ்பாயில் மை லைக் என்னுடைய கிரேட் அச்சீவ்மெண்ட்டை ஜஸ்ட் லைக் தட் அவங்க எப்படி அவங்க ஸ்பாயில் பண்ணிட்டு போயிடலாம்? தே டோன்ட் ஹாவ் ரைட்ஸ் டு டூ ஸோ. ஐ எம் பேஷனேட்லி டீச்சிங்ல. அப்ப எனக்கு வந்து என்கிட்ட எதுவுமே சொல்லாம எனக்கு பின்னாடி பேசுறவங்க தான் அதிகம். வாழ்நாள் முழுக்க பேக் பைட்டிங் பீப்புள் ஐ எம் ஃபேசிங் ஆல் ஓவர் மை லைஃப். தட் டூ இன் மை ஃபேமிலி, இன் மை ஓன் ஃபேமிலி. மை மாம் she used to do so. She was no more. I struggled her I struggled for her a lot and then I saved her for the past 2 years. Now May month அவங்க இறந்துட்டாங்க. ஓகேவா? ஆனாலுமே அவங்க இருந்த வரையுமே அவங்களுமே இந்த மாதிரி பேக் பைட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன் முன்னாடியே என் கசின்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி என்னை பத்தி அவதூறு பேசுவாங்க. அப்போ பெத்த தாயும் அப்படிதான் இருக்காங்க, மற்ற நாய்ங்களும் அப்படிதான் இருக்குது. ஸோ
So how we can tolerate such idiotic people? Why I am living now? I am completely isolated. Now I am not having any family. My net worth is like now 55 to 60 lakhs. ஓகேவா? இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாதிரியான கச்சடா நாய்களெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நான் இன்னைக்கு வாழ்க்கையில யாரையுமே ஏமாத்தாம நான் இன்னைக்கு சம்பாதிச்சு 32 வயசுல ஐ எம் ஹேவிங் நெட் ஒர்த் 55 lakhs விச் இஸ் லைக் லோவர் மிடில் கிளாஸ். ஓகேவா? இது நான் யாரையுமே ஏமாத்தாம நான் நல்லபடியா சம்பாதிச்சது. எனக்கு அந்த மாதிரிலாம் ஏமாத்தி சம்பாதிச்சிருந்தா ஒரு நாள் கூட தூக்கம் வந்திருக்காது. தூக்குல தொங்க இருப்பேன். நான் மானஸ்தேன். நான் நல்லவன்றதுனால தான் உயிரோட இருக்கேன். ஸோ டூ யூ திங்க் ஐ எம் ஹேவிங் எனி திங்? இப்போ இன்னைக்கு நான் செத்தா கூட என்னுடைய நெட்வொர்க் யாருக்கு போகும்? இப்ப என்னை வந்து வாழ விடாம பண்ற என் நெய்பர்ஸ்க்கு என்ன வேணும்? இப்ப வந்து என்னை வந்து டார்ச்சர் பண்ற இந்த மாதிரியான கல்பிரிட் ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா வராங்க இல்லையா? இது கடவுள் எனக்குன்னே படைக்கிறாங்களா? Do you want me to like concentrate on karma and all? Like we can't say karma and all அது உண்மையா பொய்யான்னு தெரியல. கடவுளே உண்மையா பொய்யான்னு தெரியல. பேய் உண்மையா பொய்யான்னு தெரியல. everything is mental illusion. I am believing in God. I am having lots of belief in God. ஓகேவா? கடவுள் மேல நம்பிக்கை இருக்குது. ஆனா கடவுள் வந்து ஹிந்துசம்ல இருக்க கடவுள் தான் இருக்காங்க, முஸ்லீம்ல இருக்க கடவுள் தான் இருக்காங்க, கிறிஸ்டியன்ல இருக்க கடவுள் தான். நான் அந்த மாதிரி கிடையாது. கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு கண்டிப்பா. அப்படி இல்லைன்னா திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். இந்த உலகம் வந்து கண்டிப்பா வந்து இது வந்து படைக்கப்பட்டிருக்காது. someone they did something, that's why we are existing. இப்ப நான் செஞ்ச கர்மாவால இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நான் வாழ்க்கை பூரா ஃபேஸ் பண்றேன்னா, இல்லைன்னா என்னதான் எடவு, எதுக்கு ஏன் உயிரை வாங்குறதுக்குன்னே கடவுள் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் படைக்கிறான்? அதுதான் எனக்கு பிரச்சனை. ஒரு ராமனுக்கு ஒரு ராவணன் தாங்க பிரச்சனை. ஒரு கிருஷ்ணனுக்கு ஒரு கம்சன் தாங்க பிரச்சனை. எனக்கு மட்டும் வாழ்நாள் முழுக்க எத்தனை பேருங்க பிறந்திருக்காங்க? How I can tolerate such idiotic people? Completely annoying. தனியா வேற இருக்கு. எனக்கு நிம்மதியாவே இல்ல. ஒரு நாள் கூட நிம்மதியா இல்ல. கண்ட நாய் எல்லாம் ரோட்ல வந்து சுத்தி சுத்தி வருதுங்க. எங்க அம்மா இருந்தப்ப அவங்க மேல வந்து தண்ணி எல்லாம் அதுல காரி துப்பி ஊத்துனானோ, மூத்திரத்தை எடுத்து ஊத்துனானோ, இழவு எடுத்தவன் எத்தனை தெரியுமா? இந்த மாதிரி இடியட்டிக் பீப்புளால நான் வீடு மொத்தம் நான் வந்து சிசிடிவி கேமரா வச்சு சர்வேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த சிசிடிவி கேமரால எத்தனை பதிவா இருக்குது? இந்த புறம்போக்கு நாய்ங்க மேல எல்லாம் நான் லீகலா ஆக்ஷன் எடுத்து அந்த நாய்ங்களெல்லாம் உள்ள புடிச்சு போட்டா என்ன ஆகும்? நான் எதுக்கு எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கேன்? எனக்கு தேவையாங்க? கண்ட நாய்ங்களால எனக்கு சிசிடிவிக்கு தண்ட செலவு, உட்காந்து தினமும் பார்க்க வேண்டியதா இருக்கு. அவங்களுக்குலாம் அறிவு இருக்குதா? சோறு தின்றாங்களா, பீ தின்றாங்களா? அது பத்தாதுன்னு இந்த மாதிரி இப்போ ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன், நல்லபடியா எடுத்துட்டான். சும்மா நிறைய நடத்திக்கிட்டே இருந்தா டம்ப் ஆகிட்டா அவங்களுக்கு புரியாது. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு யூ கேன் அட்டன் த நெக்ஸ்ட் கிளாஸ்ன்னு சொன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சிரிச்சு பேசிட்டு அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்கன்னா தென் தே சப்போஸ் டு லைக் புட் சம் எஃபோர்ட். எல்லாருமே கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு லட்சக்கணக்கா சம்பாதிக்கிறாங்கங்க. பண்ணிக்கிட்டு அதர் நேஷனாலிட்டி தான் டுடே ஆல்சோ லைக் ஷீ டிட் அ மெஸ். பிஃபோர் தட் லைக் த நார்த் இந்தியன் guy he also did mess. I am having already lots of issues with my own problems. Okay, apart from that இதுல வேற இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்றாங்கன்னா எப்படி என்னால சகிச்சுக்க முடியும்? எவ்வளவு கஷ்டமா எவ்வளவு பாரமா இருக்குது தெரியுமா? இப்ப இந்த மாதிரி நேரத்துல ஐ ஹவ் டேக்கன் 17 lakhs ஆஃப் லோன் அண்ட் ஐ கேவ் டு மை கசின். எங்க அம்மா எடுத்து வளர்த்தவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கேன். அவங்க மாசம் லட்சக்கணக்கா ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு தாங்க வாங்கி கொடுக்க முடியும்? எனக்கு பிகாஸ் ஆஃப் மை கிரெடிட் டிசிப்ளின் ஐ கேன் ஏபிள் டு கெட் இன்ஸ்டன்ட் லோன்ஸ் பை சிட்டிங் இன் ஹோம் ஜஸ்ட் புட்டிங் ஓடிபி போட்டு அவ்வளவு கடன் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அந்த தலைவலி வேற எனக்கு இருக்குது. கரெக்டா இஎம்ஐ அந்த டேட் கட்டி முடிக்கிறதுக்குள்ள பெரிய பாடுபடுறேன். அப்ப இந்த மாதிரி வாழ்நாள் முழுக்க எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணணும்? இப்ப நான் பண்ண தப்பு என்ன? எங்க அம்மா எதுக்கு இப்ப வந்து அவளை நல்லபடியா பார்த்துக்கிட்டும் செத்து போகணும்? இப்ப பக்கத்துக்காரங்க எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்றாங்க தெரியுமா? தே ஆர் ஸ்டில் டூயிங் த மென்டல் டார்ச்சர் டு மீ. இவ்வளவு மென்டல் டார்ச்சர் எல்லாம் தாண்டி நான் எதுக்கு நான் வாழணும்? எப்படி நான் வாழ போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னதான் தப்பு பண்ணிட்டேன்? என்ன பண்ணணும்? ஒன்றும் புரியல எனக்கு. எப்படி வாழணும்? எனக்கு எப்படி தலைவலி இல்லாம நான் வந்து வாழ்ந்து போகணும்? இன்னைக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட எனக்கு செய்யறதுக்கு ஆள் இல்லை. நான் எங்க அம்மாக்கு பீ மூத்திரத்தெல்லாம் அள்ளி போட்டேன். எங்க அம்மா அப்ப கூட என்ன டார்ச்சர் பண்ணாங்க. ஸ்டில் ஐ வாஸ் லைக் நாட் டேக்கிங் எனிதிங் இன்டு கன்சிடரேஷன். ஐ வாஸ் டேக்கிங் கேர் ஹர் பிகாஸ் ஐ பார்ன் டு ஹர். அவங்க வயிற்றுல 10 மாசம் சுமந்து பெற்றிருக்காங்க. எப்படிங்க நான் சமாளிப்பேன் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்? என் தலைவலி புரியுதாங்க உங்களுக்கு? எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. ஆனா என் பிரச்சனை யாருக்கும் வராது.
எனக்கு வந்த பிரச்சனையில 1% வந்தா கூட எவனும் தாக்கு பிடிக்க மாட்டான்ன்றது என்னுடைய கருத்து. அதர்வைஸ் லைக் தே வில் பிகம் மேட் அண்ட் தே வில் ஜஸ்ட் எங்கேயாவது போயிட்டு சன்னியாசி ஆயிடுவாங்க, இல்லைன்னா எங்கேயாவது பைத்தியக்கார மாதிரி சுத்துவாங்க, இல்லைன்னா கெட்டு குட்டிச்சவரா போயிருப்பாங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனை மற்றவங்களுக்கு வந்தா இதுதான் நடந்திருக்கும். நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எல்லாத்தையும் நான் பொருட்படுத்தாம நான் வந்து தினமும் நான் அது எல்லாத்தையும் நான் மறந்துட்டு அடுத்த வேலை என்னன்னு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் ஒருத்தனா இருந்தாலும் வீட்டுல சாமான் கழுவணும், சமைச்சு சாப்பிட்டுக்கணும், வீடை சுத்தம் பண்ணிக்கணும், நான் எனக்கு செல்ஃப் கேர் எடுத்துக்கணும், நான் கிளாஸஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் யாரோ வந்து ஃபோன் பண்ணி காசு கேட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். எவ்வளவு கஷ்டம் ஒருத்தனுக்கே, அதுவும் தனியா ஹேண்டில் பண்றேன்னா எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லுங்க. தலைவலியா இருக்குது. இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவும் தலைவலியா இருக்குது. இப்ப நான் வந்து இப்ப நான் என்ன தெரியுமா சார் சொல்ல வரேன், சோ இப்ப எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்றது ஒன்றும் புரியல. எனக்கு ஒரே தலைவலியா இருக்குது. நீங்க சாப்பிட்டீங்களா சார்? இப்போ எங்கங்க நான் எங்க சாப்பிடுறது? இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்கறாரு. ஸோ நான் போய் கண்டினியூ பண்றதா தான் பண்ணலாம். ஒரு ஸ்டூடெண்ட் தான் பிரச்சனை. அட்லீஸ்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட் எடுத்து முடிச்சா நமக்கு வர பைசா வரும். ஆனா அது வந்தாலும் வரலனாலும் ஐ கேன் சஸ்டெயின் வெல் சார். ஸோ தே சப்போஸ் டு நோ. ஓகே ஓகே அதுதான். சரிங்க சார், நீங்க ஒர்க் பண்ணாதீங்க சரிங்களா. நீங்க சாப்பிடுங்க இப்ப போயிட்டு சரிங்களா. சாப்பிட்டுட்டேன், ஆல்ரெடி உப்புமா செஞ்சிருந்தேன், சாப்பிட்டுட்டேன். இப்ப கிளாஸ் தான் எடுக்கணும். தலைவலி கொஞ்சம் குறையும் சொல்லிட்டு உங்க கூட பேசினேன். சரிங்க சார். சரிங்க. ஸோ என் மேல எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஐ எம் நாட் மென்டலி இல்ல. உங்க மேல ஒரு விஷயம் இல்ல சார் சரிங்களா. சரிங்க சார். தேங்க் யூ ஃபார் யுவர் டைம். ஓகே சார், பை.